எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாருண்ணே. ஒவ்வொரு வீட்லையும் சொல்றாரு. அது அதாவது பரீட்சை எழுத போறவங்க எல்லாருமே பாஸ் ஆயிடுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபெயில் ஆகிறவங்களும் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. பரீட்சை எழுதுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் பாஸ் ஆகிறவங்க யாரு, ஃபெயில் ஆகிறவங்க யாரு. அதனால ஃபெயில் ஆகிறவங்க நம்பிக்கையோட பாஸ் ஆயிடுவேன்னு சொல்றது தப்பு ஒண்ணு. அது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். அது மாதிரி தமிழ்நாட்டில் பல நடைமுறை நடந்திருக்குது வரலாறு. அந்த வரலாறும் அவருக்கு தெரியும், படிச்சிருக்காரு. அதனால அவங்க தொண்டர்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில் முயற்சி எடுப்பாங்க. அதை போய் நீங்கள் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. அதனால ஃபெயிலாக போகிறவங்க பாஸ் ஆகிறவங்க எல்லாரும் சொல்றத அவங்களும் சொல்றாங்க. அதனால ஃபெயிலாக பாஸ் ஆன்றது பரீட்சை நடந்ததுக்கு பிறகு, பரீட்சை எழுதியதற்கு பிறகு, தீர்ப்பு வந்ததற்கு பிறகு யார் பாஸ் ஆகுறாங்க, யார் பாஸா இருக்க போறாங்க, யார் மாசா இருக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருப்பாங்க.